ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம பெரியகுளம் மாரியம்மன் கௌமாரியம்மன் கோவில் அதை பற்றி பார்க்கலாம். சுமார் 200 முதல் 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் வராக நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக விளங்குறாங்க. வரலாற்று சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவமானது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியகுளத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து காட்டிற்குள் சுயம்புவாக தோன்றியவள் தான் இந்த கௌமாரி மாரியம்மன். கனவில் தோன்றிய அன்னை இவங்க. ஆரம்பத்தில் பெரியகுளத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பயிர்கள் மூழ்கி மக்கள் துயருற்றனர். அப்போது பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்மன், நான் ஊரை நோக்கி ராமல்புரத்தை வெளியே நோக்கியபடி அமைந்திருப்பதாலேயே இந்த சேதங்கள் நிகழ்கின்றன என்று உணர்த்தினாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்கரைக்கு மாறிய கோயில். இதையடுத்து பொதுமக்கள் அக்காட்டு பகுதியை சீரமைத்து அம்மனை ஊரின் எல்லைக்கு கொண்டு வந்து கோவில் எழுப்பினர். இவள் கௌமாரி எனும் அழைக்கப்படுறாங்க. திருவிழா மற்றும் வழிபாடு பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் தான் திருவிழா. நதிகுளத்தில் இருக்கிற இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆனி மாத பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவும் போது பார்த்திங்கன்னா பக்தர்கள் சக்தி கம்பத்திற்கு நீர் ஊற்றுதல் மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்துதல் போன்ற வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்னு பார்க்கல. பெரியகுளத்தில் டவுனில் ஒரு இதய நதி வராக தெற்கு பகுதி இந்த கோயில் அருள்மிகு கௌமாரி அம்மன் கோயில் வைக்கப்பட்டது. கோயில் 500 ஆண்டுகள் பழமையான கோயில். ஓல்டன் டேலில் பெரியகுளம் டவுன் இப்போது அதன் மேற்கு பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நகரங்களில் கோயில் கிழக்கு பக்கத்தின் முன்னால் இருக்கும். பின்னர் மக்கள் நகரம் கோயிலின் பின்புறம் அமைந்திருப்பதாக நினைக்கிறாங்க. எனவே பெரியகுளம் என்ற திருப்புகசில் பாடிய குழந்தாய் மணகர் நகரத்தை அவர்கள் உருவாக்கினர். பெரியகுளம் என்று அழைக்கப்படும் ஏரி நீரில் நிரம்பி இருக்கும் மற்றும் ஏரி நீர் நிரம்பி வழியும் மற்றும் லேக்ஹைஸ்ட் கிராமத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீரை உடைச்சு மக்கள் குறுக்கே வந்து அவர்கள் தற்போதைய பெரியகுளம் நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. மேற்கு பகுதியில் உள்ள நகரம் கோயில் இருப்பிடம் இருண்ட காடு. எனவே கோயில் காத்து மாரியம்மன் கோயில் என்று அழைக்கப்படும். அதே போல் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் குறுக்கு சாலை அருகிலுள்ள நீதிமன்றம் தி பிள்ளையார் கோயில் காட்டு பிள்ளையார் கோயில் என்று அழைக்கப்படுது. பிற்காலத்தில் காட்டு மாரியம்மன் திருநாமம் கௌமாரியம்மன் இப்போது நடைபெறுவதற்கும் பூஜைகள் மற்றும் பண்டிகைகள் பற்றி பார்ப்போம். கௌமாரியம்மன் விமானம் 1916ஆம் ஆண்டு சந்திரத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் 2 கால பூஜை நடக்கும். கௌமாரியம்மன் மாதாந்திர உற்சவம் மற்றும் ஆணி திருவிழா மிகவும் பிரபலமாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஆணி திருவிழாவின் போது ஆணி திங்கள் 3வது செவ்வாய் பூசாரி இல்லம் கிராகம் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் தீ சாத்துதல் கம்பம் கோயிலுக்கு முன்னால் இருக்கும். கம்பம் தற்போது 6வது நாள் கொடியேற்றத்துடன் மற்றும் விழா 10 நாட்கள் நடைபெற இருக்கும். 9வது நாளில் செவ்வாய்க்கிழமை ராதா உற்சவம் மாவிளக்கு மிகவும் பிரபலமான இருப்பாங்க. 10வது நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்னெஸ்டே அக்னிச்சட்டி விழாவின் சிறப்பு தருணம். ஆடி 18 உராசம் நடத்தப்படுகிறது. மிகவும் பிரபலமாக இருக்க இந்த திருவிழாவுக்கு எல்லாரும் விமர்சையாக கலந்துப்பாங்க. பெரியகுளமே திருவிழா கோலம் பூண்டு அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை திருவிழா டைமில் போய் பாருங்கள். அப்போ தான் ஊருனா என்னென்னு தெரியும். நிறைய பேர் எல்லா ஊரும் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் ரொம்பவே ஸ்பெஷல். பக்கத்தில் இருக்கிற அருள்மிகு பாலசுப்பிரமணிய கோயிலும் ரொம்ப 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 பெருசாக இருக்கும். அதுதான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மக்கள் வெள்ளத்தில் அலைமோதிட்டு இருக்கு. சரியாக இருக்குங்க. ஆனி ஆடி ஜூன் ஜூலை மாதங்களில் 10 நாள் ஆணி திருவிழாவும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நவராத்திரியும் கோயிலில் கொண்டாடப்படும். காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்து மத்தியானம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணிக்கு திறந்து இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். கோயிலில் ஒரு நேர பூஜை நடக்கும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 நேர பூஜைகள் நடைபெறுது. கௌமாரி அம்மன் கோயில் பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் இந்த மாரியம்மன் சுயம்பு மூர்த்தின்னு சொல்கிறாங்க. அன்னை காளியம்மன் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க. இக்கோயிலில் உள்ள விநாயகர் கன்னி மூல விநாயகர் அப்படின்னு போற்றப்படுத்துகிறாங்க. இனிப்பு கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அம்பிகைக்கு நிவேதனம் வழங்கப்படுது. மக்கள் திருமணம் வர வேண்டி புனிதமான அரச மரத்தில் மஞ்சள் நூல் கட்டுவது, குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டுவது, முகத்தில் உள்ள பருக்கள் குணமாக உப்பு மிளகு சமர்ப்பிப்பது மற்றும் நல்ல விளைச்சலுக்காக சிறப்புமிக்க பூஜைகள் செய்வது போன்ற வழக்கங்களை கொண்டிருக்கிறாங்க. அம்மை நோய்க்கும் இந்த கோயில் விமர்சையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழ மாலைகளை சமர்ப்பித்து பால் மற்றும் சிறப்பு அபிஷேகங்களை செய்கிறாங்க. நல்ல விளைச்சல் பயனடைபவர்களும் தானியங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை படைத்து மொட்டை எடுத்து அங்கப்பிரதட்சணம் செஞ்சு பால் குடங்களை தீச்சட்டிகளை சுமந்து சென்று அரிசி மாவு மற்றும் நெய் கலவையால் செய்யப்பட்ட மாவிளக்கு அப்புறம் அந்த விளக்கு ஏற்றுறாங்க. வராக நதியில் தென்கரையில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் இருந்து அன்னை கௌமாரி அம்மன் தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அம்பிகையின் அமர்ந்த கோலம்
நிலத்தின் வளத்தையும் விவசாய விளைச்சலையும் குறிப்பாக மாம்பழ உற்பத்தியையும் உறுதி செய்யும் என்று நம்பப்படுது. மேலும் சின்னம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வராக நதியில் நீராடி கோயிலில் படைக்கப்படும் தீர்த்தத்தை அருந்திய பிறகு அம்பிகையை வழிபட்டால் குணமடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. திருப்புகழ் பாடல்களில் குழந்தை நகர் என்று குறிப்பிடப்படும் இந்த பெரியகுளம் கோவிலில் அன்னை கௌமாரியம்மன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. இவரே இவ்விடத்தின் காவல் தெய்வம். மேலும் இது மாநிலத்தின் தெற்கு மாவட்டங்களில் உள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில்களில் ஒன்று. மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டி பண்டிகை நாட்களில் சேவல்களையும் கோழிகளையும் இந்த படைக்கிறாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியகுளத்திற்கு கிழக்கே ஒரு வனப்பகுதி இருந்ததாகவும் அன்னை மாரியம்மன் சுயம்பாக இருக்கிறாங்கன்னு அப்போ பெய்த கனமழையில் அருகில் இருந்த கால்வாய் நிரம்பி வழிந்து பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு. மக்கள் செல்லலான துன்பங்களுக்கு ஆளாயிருக்காங்க. மக்கள் தங்களை காக்குமாறு அன்னை மாரியம்மன் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. ஒரு பக்தரின் கனவுல அன்னை தோன்றி இந்த இடத்துல நோக்கி இல்லாமல் அதற்கு எதிர் திசையில் நோக்கி இருக்கின்றதே அந்த துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்னை உடனடியாக வனப்பகுதியில் சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வேறு திசைக்கு குடிபெயர்த்திருக்கிறாங்க. அன்னையின் அருளால் அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் இந்த கோயிலை கட்டி அன்னையை கௌமாரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள அன்னை கௌமாரி ஒரு சுயம்பு மூர்த்தி தான். அதனால் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. தரிசிக்காதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் ஜூன் 2026 6ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 30ஆம் தேதியே கம்பம் நடும் விழா நடைபெற்றது. ஜூலை 6ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. அப்புறம் மாவிளக்கு ரத உற்சவம் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்றது. அக்னிச்சட்டி திருவிழா ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழா தொடர்பான முழுமையான செய்திகள் இந்த புகைப்படங்கள் வழியாக நான் இங்கே போட்டிருக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.